ஷார்ட்ஸ்ல கிரிக்னாட் ரேஜோட மெக்கானிக்ஸ் கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். அதோட நம்ம கண்டினியூஷன் தான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரேஜனுக்கு நான் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி வந்து நம்ம எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபார்மாலிட்டி நமக்கு என்ன இருக்கும்? ஹச் சி டபுள் பாண்ட் ஓ ஹச். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் கார்பனிக் காம்பவுண்ட்ல முதல்ல நமக்கு நடக்கும் கார்பனிக் போலரிஷன் வந்து நமக்கு நடக்கும். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கனால அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து மைனஸாக வந்து மாறும், கார்பன் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கிரிக்னாட் ரேஜன் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ CH3 MgBr வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ நமக்கு எப்படி மாறும்? MgBr வந்து ஆட் பண்ணும்போது CH வந்து நமக்கு வந்து மைனஸாக மாறும், இந்த MgBr ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறும். அப்போ மைனஸ் வந்து ப்ளஸில் போய் ரியாக்ட் ஆக போகுது, ப்ளஸ் போய் மைனஸ் வந்து ரியாக்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் சேர்த்து நான் CH2 எழுதிக்கிறேன். இந்த CH2ல நம்ம என்ன ஆகுது? இந்த CH வந்து நமக்கு அட்டாச் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2, இங்கே நமக்கு என்னன்னா O வந்து இருக்குது. இந்த CH2ல O வந்து இருக்குது. அந்த O நமக்கு என்ன பண்ணா MgBr வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. கரெக்டா? அப்போ நம்ம இதை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இங்க H வந்து கிடைக்கும், இங்க OH வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 OH பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா MgBr OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். MgBr OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி இந்த அசிட்டால்டி ஃபார்மாலிட்டிக்கு பதிலாக நீங்க வந்து அசிட்டால்டிகை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், CH3 C டபுள் பாண்ட் OH நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கிரிக்னாட் ரேஜன் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க, மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு CH3 MgBr வந்து நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், முதல்ல இங்க கார்பனேட் போலரிஷன் வந்து நடக்கும். அப்போ உங்களுக்கு இது வந்து O இருக்கும் இல்லையா, இந்த ஓல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது? O MgBr வந்து ஆட் ஆக போகுது. இங்க நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும், CH வந்து நமக்கு ஆட் ஆகும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? CH3 CH, இந்த கார்பனிக் ஹைட்ரஜன் CH எழுதிட்டேன். அப்புறம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த CH வந்து இருக்குது, கீழே இருக்கிற CH எழுதிட்டேன். இங்க வந்து நமக்கு என்ன, அந்த O வந்து என்னதான் மாறும்? OH மாறும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ அசிட்டால்டிகைட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா செகண்டரி ஆல்கஹால் வந்து கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஃபார்மால்டிகைட் நீங்க ஸ்டார்டிங் மெட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ராடக்டா. இதே நீங்க வந்து ஃபார்மால்டிகைட் தவிர வேற எந்த ஆல்டிகைட் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டா வந்து நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதே நீங்க வந்து கீட்டோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீட்டோன் எடுத்துக்கிட்டே நீங்க இதே ரியாக்ஷன் மெக்கானிசம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு என்ன டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். அப்போ உங்களுக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன எடுத்துக்கணும்? ஃபார்மால்டிகைட் வந்து எடுத்துக்கணும். எனக்கு செகண்டரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா ஃபார்மால்டிகைட் தவிர வேற எந்த ஆல்டிகைட் வேணாலும் எடுத்துக்கலாம். டெர்ஷரி ஆல்கஹால் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கீட்டோன் வந்து எடுக்கணும். அதே மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா ஆசிட் வந்து கிடைக்கும், அப்புறம் சயனைடு கூட ரியாக்ட் பண்ணா கீட்டோன் வந்து கிடைக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் கிரிக்னாட் ரியேஜன்.